ஒவ்வொரு நாளும் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் நமக்காக பல பயனுள்ள யோகாசனங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகால வேளையில் மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நலமாக வாழ வேண்டும், ஆகவே யோகாசனம்தான் இதற்கு தக்க வழி என்ற நிலையில் முதல் நிகழ்ச்சியாக நமக்கு தரப்படுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், 75 வயதுடைய சித்த வைத்தியர் வெங்கடேஷ் என்பவர் தருமபுரியில் சித்த வைத்தியமும் யோகாசன ஆசிரியராகவும் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் இப்பொழுது நமக்கு சிவலிங்க ஆசனமும் கர்ணபீட ஆசனத்தையும் செய்து காட்டப் போகிறார்கள். சிவலிங்கம் போன்று இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு சிவலிங்க ஆசனம் என்று சொல்லலாம். சிவலிங்கம் போன்றே இருக்கிறது பாருங்கள், ஆகையெல்லாம் சிவலிங்க ஆசனம் என்று சொல்கிறார்கள். இதை கர்ணபீட ஆசனம் என்றும் சொல்வார்கள், சிவலிங்க ஆசனம் என்றும் சொல்வார்கள். மெதுவாக அதிலே சற்று வேரியேஷன்ஸ். காதில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையும் நீக்கக்கூடிய வல்லது இந்த கர்ணபீட ஆசனம், சிவலிங்க ஆசனம். அதைத்தான் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்க. நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். எழுந்திருங்க. இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டுங்க. கால்கள் இரண்டும் காதுக்கு நேராக தரையை தொட்டுவிட வேண்டும். அதுதான் முக்கியமான இதில் கவனிக்க வேண்டியது. வயது பெரிதானவர்கள், முதுகெலும்பு இறுக்கமாக உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்வதற்கு கடினம். இருப்பினும் முயன்ற அளவு முடிந்த அளவு முயன்றாலே இந்த ஆசனத்தினுடைய முழு பயனும் கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை. வயது பெரிதாக இருக்கிறது, காதில் கோளாறு இருக்கிறது, சிவலிங்க ஆசனம் முழுமையாக செய்தால்தான் பலன் என்பது அல்ல. அந்த நிலைக்கு நீங்கள் முயற்சி எடுத்தாலே காதில் உள்ள நரம்புகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு அந்த காது கேளாத நிலையிலையும் காதில் அடைப்பு, சில பேருக்கு காதில் குரு என்று சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும், தூங்கும் பொழுதும் தூக்கமே வராது. அதுபோன்று பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் இருக்கின்றது. காதில் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு சத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான நிலையெல்லாம் இதில் முடிந்து விடக்கூடியது கர்ணபீடாசனம். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அதில் அட்வான்ஸ் இன்னும் மேலும் இறுக்கம் கிடைக்கக்கூடிய ஆசனம் காது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனியாகவே நமது முனிவர்கள் ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த உறுப்பு கெட்டு போகாமல் இருப்பதற்காகவும்
அந்த உறுப்புகளிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவதற்காகவும் அந்தந்த ஆசனங்களை பல்வேறுபட்ட பெயர்கள் வைத்து சொல்லியிருக்கிறார்கள். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். அங்கே திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்கள். ஏனோ தெரியவில்லை, இப்பொழுதெல்லாம் பார்க்கும்போது பிறந்த குழந்தைகள் கூட அவர்களுக்கு காது கேளாமையோட நிலையிலேயே பிறக்கின்றது. காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. ஆனால் நமது முனிவர்கள் ஏன் குழந்தைகள் ஊமையாகவும் செவிடாகவும் கண் இல்லாமலும் காது இல்லாமலும் உறுப்பு குறைவாகவும் சைக்காட்டிக் அதாவது மூளை கோளாறு உள்ள குழந்தைகளாகவுமே பிறக்கின்றது? இதற்கு என்னென்ன ஆசனங்கள் செய்யலாம், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையெல்லாம் நமது முனிவர்கள் கண்டு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நம் முனிவர்கள் கண்டுபிடிக்காத வைத்தியமே கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற எந்த சிக்கலான பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து ஆரோக்கியமாக நெடுதி இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.